ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பிரவீன். இது நம்ம தமிழ் சாஃப்ட்வேர்ஸ். என்னடா இப்போ வாய்ஸ் மட்டுமே பண்ணுவேன், இன்றைக்கி எனக்கு ஃபேஸ் காமிச்சிருக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் என்னோடய ஃபேஸே நீங்கள் வருங்க வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். வாட் இஸ் க்ளவுட் ஸ்பேஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து வாட் இஸ் க்ளவுட் ஸ்பேஸ். க்ளவுட் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டேன். க்ளவுட் ஸ்பேஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எதை பற்றி பார்க்கலாம். இப்போ க்ளவுட் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். க்ளவுட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இமெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இமெயில் ஒரு ஃப்ரெண்ட் எக்ஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒய்க்கு அனுப்புகிறீங்க. இப்போ சென்ட் பண்ண உடனே ஃப்ரெண்ட் ஒய்க்கு போயிருமான்னு கேட்டால் இல்லை. அந்த இமெயில் வந்து கூகுள் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகி தான் போகும். அப்படி ஒரு அதாவது அந்த இமெயிலை நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு சர்வரில் போய் அது ஸ்டோர் ஆகும். அதுதான் க்ளவுட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான் இப்போ புரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு யூடியூபே ஒரு க்ளவுட் ஸ்பேஸ் அந்த பேசிக் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. யாரோ போட்ட வீடியோ, அதாவது ஆன்லைனில் போடுவாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. அது யூடியூபோட கான்செப்ட். அண்ட் ஆல்சோ அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாக்களும் இந்த பேசிக் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. இப்போது க்ளவுட் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இப்போ பல ஆப்ஸ் வந்து க்ளவுட் ஸ்பேஸை ஃப்ரீயாக தராங்க. உதாரணத்துக்கு கூகுள் டிரைவ், ஜியோ க்ளவுட் ஸ்பேஸ், ட்ராப் பாக்ஸ் அப்படின்னு பல நம்பிக்கைத்தரமான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபைல்ஸை அப்லோட் பண்ணி சேஃபாக ஒரு சர்வர், அதாவது உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சர்வரில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் க்ளவுட் ஸ்பேஸ். அதை நீங்கள் எப்போ வேணாலும் அப்லோடோ டவுன்லோடோ பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். எவ்வளோ பிக்சர்ஸ் வேணாலும், இப்போ பல பேருக்கு வந்து தன்னோட சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது பிடிக்கும். ஆனால் சில பல காரணம், மொபைல் தொலைஞ்சிட்டாலோ இல்லை தண்ணியில் விழுந்தது ரெக்கவர் பண்ண முடியாது, ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கண்டிஷன்லலாம் அவங்களுக்கு நஷ்டம் தான். அதாவது இந்த கூகுள் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் அந்த சர்வரில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் இன்னொரு மொபைல்ஸோ இன்னொரு கம்ப்யூட்டரோ எந்த டிவைஸில் லாகின் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளவுட் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ க்ளவுட் ஸ்பேஸ் வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அது என்னெல்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் க்ளவுட், அடுத்து பப்ளிக் க்ளவுட் அண்ட் ஆல்சோ த ஹைப்ரிட் க்ளவுட். இந்த 3 விதமான க்ளவுட் ஸ்பேஸை தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்றது என்னென்னு பார்த்துலாம். ப்ரைவேட் க்ளவுட் அதாவது நீங்கள் போடுற வீடியோ, ஃபோட்டோஸ் அண்ட் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கும். நீங்களாக மட்டும்தான், அதாவது உங்களால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்தை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கூகுள் டிரைவ் அந்த ஆப்ஷன் வந்து ப்ரைவேட் க்ளவுட் பேசிக்கில் தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களால் பார்க்க முடியும், இல்லைன்னா உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற க்ளவுட் ஸ்பேஸ் வந்து பப்ளிக் க்ளவுட் ஸ்பேஸ். இதை பேசிக் பிரின்சிபல் என்னென்னா, நீங்கள் போடுற வீடியோஸ், ஃபோட்டோஸ், எனிதிங் எல்லாமே பப்ளிக்காலேயும் பார்க்க முடியாது. அதாவது பப்ளிக் எல்லாருமே பார்க்குற மாதிரி செட் பண்ணுறது தான் பப்ளிக் க்ளவுட் ஸ்பேஸ். அதை உதாரணத்தை, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம யூடியூபே சொல்லலாம். இதில் யாராவது வீடியோ அப்லோட் பண்ணால் அது பப்ளிக் எல்லாமே பார்க்குற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் தான் க்ளவுட் ஸ்பேஸ். இப்போ அடுத்த க்ளவுட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தலாம், ஹைப்ரிட் க்ளவுட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் போடுற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இது இப்போது பாதி ஃபோட்டோஸை பப்ளிக்காகவும் பாதி ஃபோட்டோஸை ப்ரைவேட்டாகவும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபேஸ்புக் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஹைப்ரிட் க்ளவுட் ஸ்பேஸ். அதாவது நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டாகவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பப்ளிக்காகவும் சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபேஸ்புக்கோட ஒரிஜினல் சர்வரில் வேறு எந்த சோஷியல் மீடியாவுக்கும் அவங்க லீக் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெஸ்ட் தான் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளவுட் ஸ்பேஸ் பற்றியும் பார்த்தாச்சு, அதோட டைப்ஸ் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதோட அட்வான்டேஜ் லிஸ்ட்டை பற்றி பார்த்தலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு வரும்போது, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ், உங்களோட இதெல்லாம் நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். உங்களோட போஸ்ட், எனிதிங் எல்லாமே நீங்கள் ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம், பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம். அதோட ஆன்லைன் சர்வரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேஃபாக அதில் இருக்கும், ஒரு ப்ராப்ளம் வராது. கூகுள் டிரைவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 15 GB ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப நம்பிக்கைத்தரமானது தான். இப்போ செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் பேக்கப் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் மொபைல்ஸோட பேக்கப் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுனா, உங்கள் மொபைல்ஸோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் பேக்கப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு, எந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கான எதெல்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கூகுள் கான்டாக்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிரும்.
அடுத்து உங்களோட மெசேஜஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து ஃபோன் கால்ஸ், இது எல்லா மொபைல்ஸுக்கும் அவைலபிளாக இல்லை, லேட்டஸ்ட் மொபைல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு இது எல்லாருக்கும் அவைலபிள் தான். ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டெல்லாம் நான் சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் லாகின் பண்ணி வச்ச ஒய்ஃபை பாஸ்வேர்ட்ஸும் நேம் லிஸ்ட்டும் பேக்கப் லிஸ்ட்டில் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ண பிறகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப் பேக்கப் கூட இந்த அக்கௌண்ட்டில் தான் சேவ் ஆகும். இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேக்கப் ரிக்வயர்ட் அப்படின்னு மெசேஜஸ்லாம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேட்ஸ் அண்ட் வீடியோஸ் மீடியா எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு அது இருக்கும். ஆனால் சில பேர் அதை நெவர் கொடுத்து வச்சுருவாங்க. நீ அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது உங்கள் மொபைல் தொலைஞ்சிட்டாலோ இல்லைன்னா சம் ப்ராப்ளம்ஸ் டிஸ்பிளே அந்த சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தாலும் நீங்கள் இன்னொரு மொபைல்ஸில் அதை கனெக்ட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்கள் சேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அதோட டிஸ்அட்வான்டேஜ் லிஸ்ட்டை பற்றி பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்அட்வான்டேஜ், ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் 2 ஜிபிக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்டர்நெட் 2 ஜிபி அப்லோட் பண்ணணும்னா 2 ஜிபி இன்டர்நெட் தேவைப்படும் நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் அதில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனால் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கும் இன்டர்நெட் மஸ்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் தேவையான்னு கேட்டால் கன்ஃபார்மாக இன்டர்நெட் தேவை. அப்போ தான் அது ரன் ஆகும். இப்போ கூகுள் டிரைவ் வச்சிங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போய் பார்த்துக்கலாம். ஆனால் அது இன்டர்நெட் ரிக்வயர்ட் தான், இன்டர்நெட் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் கிளவுட் ஸ்பேஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இப்போ ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ கேளுங்க. எதையாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இது மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் 5 GB ஃப்ரீ ஸ்பேஸ் தரேன், நான் 10 TB ஃப்ரீ ஸ்பேஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்டால் வேண்டாம், அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில தான் கொண்டு முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் மக்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற அப்ளிகேஷன் மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதாகவும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கே, அதாவது மாதத்துக்கோ ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்டேட் வர மாதிரி அது இருக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹேக்கரோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு பக் அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டான்னா போதும் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிடும். உங்கள் ஃபைல்ஸ் சேஃப் இல்லை. அதான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ரொம்ப செக்யூரான அப்ளிகேஷனாக இருக்கணும். மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனாக இருக்கணும். ஏன்னா மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு கன்ஃபார்ம் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதோட யூசேஜ் இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போது நல்ல அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஜியோ கிளவுட்ஸ் வந்து 50 GB ஃப்ரீ ஸ்பேஸ் தராங்க. ஜியோ சிம் இருக்கவங்களுக்கு தான் மட்டும் நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம கூகுள் டிரைவ் 15 GB தராங்க. நம்ம ட்ராப் பாக்ஸும் ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் தராங்க. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் இந்த கூகுள் டிரைவ் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ண பழகிக்குவாங்க. நானில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போவும் அதோட வீடியோஸ்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கட்டும். நம்ம சேனல் தமிழ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நான் பிரவீன். இது தமிழ் சாஃப்ட்வேர்ஸ். வீடியோ பார்த்ததற்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.